உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டி ரெசிபி டோனட். டோனட் வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோனட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் அரை கப்பு பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பால், நல்லா ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, கோல்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சுகர் மஸ்ட்டு. சுகர் சேர்க்கலான்னா கண்டிப்பாக ஹனி சேர்க்கணும். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது சுகரும் மெல்ட் ஆகும், அப்புறமா ஈஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா வந்து கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுக்கலாம். இந்த ஈஸ்ட் வந்து நல்லா தயிர் மாதிரி நல்லா புஃபி ஆக்டிவேட் ஆகி வரும். இல்லை ஒருவேளை வந்து 15 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகலான்னா கூட ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கலாம். சில நேரம் வந்து நம்ம வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் இல்லைனா ஈஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிற அந்த மாதிரியான ஈஸ்ட்டாக எல்லாம் இருந்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஈஸ்ட்டு சூப்பராக ஆக்டிவேட் ஆயாச்சு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள், தயிர் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நாம் ஃபஸ்ட்டில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக டோ வந்து டபுள் ஆகி வரும். இப்போ நாம் மாவு சேர்த்துடலாம். இது கூட 2 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் திக்கான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் எதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 20-25 கிராம் போல் வெண்ணெய் சேர்த்துருக்கேன், பட்டர். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நாம் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அந்த அளவு நல்லா டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த டோ நாம் எவ்வளோ தூரம் நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக ரைஸ் ஆகவும் செய்யும், டோனட் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அந்த பவுல்லே வச்சு நல்லா பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப் இல்லைனா நான் வந்து ஸ்டீல் கட்டிங் போர்ட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நான் இதில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன். ஒரு மினிமம் 5-10 நிமிஷம் பிசையணும். 10-15 நிமிஷம் பிசைஞ்சோன்னா பிசைய டோவுக்கு நல்லா சாஃப்ட்னஸும் கிடைக்கும். நம்ம வந்து ரைஸ் பண்ண வைக்கும்போது குயிக்காக ரைஸ் ஆகவும் செய்யும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டேன். பிசைய வந்து டோ வந்து நல்லா சாஃப்டாகி கிடச்சிருக்கு. இதை இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாம் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் விரைவு கொஞ்ச நேரம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்க போகிற பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டபுளாகி வரும்போது எங்கேயுமே கொஞ்சமாக ஸ்டிக் ஆகிரும். மேலேயும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை வச்சுட்டு எகெயின் மேலேயும் லைட்டாக வந்து டோக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நாம் வந்து 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் வித்துறணும். இது டோ வந்து டபுளாகி வரும், ரைஸ் ஆகி கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா கிளிங் ஃபிலிம் வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கிளிங் ஃபிலிம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு டைட்டான மூடி உள்ள பாத்திரத்தில் வச்சாலும் போதும். இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நாம் வந்து எல்லாமே ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சா கூட ஓப்பன் பண்ணாமலே டோ ரைஸ் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துக்க முடியும். இது வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கிளிங் ஃபிலிம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி லிடையும் வச்சுட்டேன். இப்போ இருக்கட்டும். இதை 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே வித்துடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பவுல் நாம் யூஸ் பண்ணுறதுனால டோ ரைஸாக இருக்கிறத நாம் வந்து விசிபிளாக பார்க்க முடியும் வெளியேருந்தே ஓப்பன் பண்ணாமலே. எனக்கு பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரத்துலேயே டோ நல்லா டபுள் ஆகிட்டு. நான் சொன்ன மாதிரி டோ வந்து நாம் நல்லா பிசைஞ்சிக்கிறதுலேயும் இருக்குது ரைசிங் டைம், அப்புறமா நாம் யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டை பொறுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா டோ நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம வந்து எவ்வளோ வச்சுருந்தோம் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை தான் வந்து ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு கவுண்டர் டாப்பில் இல்லைனா கட்டிங் போர்ட்டில் மாற்றிக்கலாம். இந்த டைம் வந்து கொஞ்சம் மாவு போட்டால் போதும், மைதா தான் கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சிடக்கூடாது, மெதுவாக எடுத்து வச்சு அப்படியே நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கை வச்சு தட்டி விட்டுட்டு சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நைஸாலாம் தேய்க்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா திக்னஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து என்னதான் திரும்பவும் நாம் வந்து ஆக்டிவேட் பண்ண விட போகிறோம். ரொம்ப நைஸாக ஆயாச்சுன்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி பஃபாக எல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி மீடியமாக
நாம் சப்பாத்தி கட்டை வச்சு பரத்தி வித்துடலாம். அடுத்ததான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். டோனட் கட்டர் இருக்குன்னா இந்த மாதிரி டோனட் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கப்பை கமத்தி வச்சு அப்படியே ஒரு கட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சர்க்கிளுக்கு வந்து ஒரு பாட்டிலோட கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நாம் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பாக வரும். நான் வந்து டோனட் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போ பருத்தி வச்சதில் வந்து எனக்கு 4ஆக தான் கட் பண்ண முடிஞ்சுது. எகெயின் அந்த மாவு நாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதே மாதிரியே நம்ம வந்து வேணால் பால் மாதிரி உருட்டி வைக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை வந்து எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பட்டர் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா அப்படியே கையில் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், இந்த பேப்பரை மட்டும் அப்படியே கையில் எடுத்து நம்ம வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பட்டர் பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது நாம் வந்து இப்போது நாம் வந்து மூடி எல்லாம் வச்சு மூட முடியாது. ஸோ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அப்படியே வந்து மூடி விட்டுடலாம். இது மறுபடியும் 1லேருந்து 2 மணி நேரம் இருக்கணும். இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் டோ விரைய வச்சாப்பா ரைஸ் ஆகி வந்து பார்த்திங்களா, அதே மாதிரி இது வந்து எகெயின் ரைஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விட்டுருந்தேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து டோ நல்லா ரைஸ் ஆயாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாம் எடுத்து போட்ட உடனேயே வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் வந்து உள்ளே சீக்கிரமாக வேகாது. வெளியே சீக்கிரம் கருகின மாதிரி இருக்கும், உள்ளே சீக்கிரமாக வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு டோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டு இதை வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. நம்ம மீடியமாக தான் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ ஒரு 3 தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறமா அடுத்த பேட்சில் நாம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் கலர் ஆயாச்சு 2 பக்கமுமே. இதை நாம் மெதுவாக ஆயிலாண்டு எடுத்துக்கலாம். எடுத்து உரமாக வச்சாச்சு. இனி வந்து இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோனட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இது நாம் இதுக்கு வந்து டிப்பிங்ஸ் கொடுக்கணும். டிப்பிங்காக நான் இப்போ கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் நாம் வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த ஹீட்டில் வந்து நாம் வந்து ஹீட்டில் அப்படியே வச்சோன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகராக கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து டோனட்டுக்காக மேலே போடக்கூடிய டாப்பிங்ஸ், டோனட் டாப்பிங்ஸ் அதை வந்து கடையிலாண்டு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒன்றுனா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சாக்லேட்டில் இல்லைன்னா சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து டோனட் டாப்பிங்ஸ் அதில் டிப் பண்ணிக்கலாம். கூட வந்து நான் வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் டிப் பண்ணி எடுக்கலாம். இல்லை நமக்கு டார்க் சாக்லேட்டும் சுகரும் வேணுன்னா 2லேயுமே டிப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டோனட்ஸையும் டிப் பண்ணி எடுத்தாச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி டோனட் ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டிலையே கொஞ்சம் டைம் ஆகும், பட் வந்து பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் டோனட் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.